ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த 3 நாள் வீடியோ போடாததுக்கு ரீசன் இந்த வீடியோல இருக்க போது. வேற என்ன இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னா, நெறைய பேருக்கு ஆர்டர் நெறைய இருக்குக்கா. எனக்கு எப்படி தைக்கிறதுனே தெரியல. எனக்கு அத பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு. என்ன எப்படி தச்சு குடுக்க போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்றவங்க இந்த வீடியோவ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாரி எனக்கு ஆர்டரே வரலக்கா. நான் ப்ளவுஸ் தைக்கிறேன். வீட்ல இருந்து தான் தைக்கிறேன். ஆனா எனக்கு ஆர்டர் வரமாட்டேங்குது. என்ட்ட தைக்கிறவங்கலாம் நல்லா தைக்கிறேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் திரும்ப குடுக்க மாட்டேங்காங்க. நான் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்றேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றவங்களும் இந்த வீடியோவை கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. அதுக்கப்புறமா இந்த 3 நாள்ல நான் எத்தனை பிளவுஸ் தச்சேன், எவ்வளோ அமௌண்ட் சம்பாதிச்சேன் அப்படிங்கிறதுமே இந்த வீடியோல இருக்க போது. நீங்க இந்த சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த சேனல்ல வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்குமே ஒரு பிளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். இன்னைக்கு பிப்ரவரி 1. இன்னையில இருந்து இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வீட்ல இருந்து தைக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் டெய்லிக்கு நான் எப்பவுமே ஒரு 2 பிளவுஸ் தைக்கணும் அப்படிங்கறத இன்னையில இருந்து ஒரு 28 நாளைக்கு சேலஞ்சாவே வச்சு செய்யுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னா, அக்கா என் பிளவுஸ் எல்லாம் நிறைய வருது, ஆனா எனக்கு ஒரு பிளவுஸ் 2 பிளவுஸ் தான் தைக்க முடியுது, அதுக்கு மேல என்னால தைக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க, நீங்க இது வரைக்கும் நான் ஒரு பிளவுஸ் தான் தைக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க, நான் அட்லீஸ்ட் ஒரு 2 பிளவுஸாவது டெய்லி தைக்கணும். இந்த 24 நாளும் நான் கண்டிப்பா தைக்கணும். சண்டே தவிர்த்து மற்ற நாள் ஃபுல்லா நான் 2 பிளவுஸ் டெய்லி தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வாங்க. இல்ல எனக்கு நான் ஏற்கனவே 2 பிளவுஸ் தச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க 3 பிளவுஸ் நான் தைக்கணும் இந்த மாசம், டெய்லிக்கு 3 பிளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க உங்க மனசுக்குள்ள கொண்டு வாங்க. எப்பவுமே ஒரு விஷயத்த டெய்லி பண்ணும்போது தான் நமக்கு அது பழக்கமாகும். அது பெரிய வேலையாவே தெரியாது நமக்கு. அதனால இந்த விஷயத்த நீங்க தான் பண்ணணும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, ரொம்ப நேரம் மிஷின்ல உட்காரணும் அப்படிங்கிறத விட சீக்கிரமா முடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறதான் பார்க்கணும். நம்ம ரொம்ப நேரம் மிஷின்ல உட்கார்ந்தாலுமே நமக்கு என்னடா எப்ப பார்த்தாலும் நம்ம மிஷின்ல உட்கார்றோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு பிளவுஸுக்கு நீங்க 1 ஹவர் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, ஒரு 3 மணி நேரம் தான் நான் மிஷின்ல உட்காருவேன் அப்படிங்கிற மாதிரி. காலையில ஒரு 10 மணிக்கு உட்கார்றேன், இல்ல 11 மணிக்கு உட்கார்றேன், 12 மணிக்கு எந்திரிச்சிடணும். சாப்பிட்டுட்டு திரும்ப நீங்க ஒரு 2 மணிக்கு உட்கார்ந்து ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சிங்க அப்படின்னா இந்த 3 மணி நேரம் போதும். உங்களுக்கு தாராளமா 3 பிளவுஸ் தைக்க முடியும். நீங்க இது ஒரு சேலஞ்சா எடுத்தே பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ட்ரை பண்ணி பாருங்க. எதுவுமே ட்ரை பண்ணதுக்கு மட்டும் என்னாலாம் முடியாதுக்கா, எனக்குலாம் அந்த டைம் செட் ஆகாதுக்கா, எனக்கு இந்த வேலை இருக்குக்கா, வீட்லயே வேலை அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி 100 விஷயம் நீங்க சொல்லலாம். ஆனா ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களால முடியும். இன்னொன்னு, நிறைய பேருக்கு தைக்க முடியாம இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு சிலர் கடன் வைக்கிறதுனாலதான். நிறைய கடன் வைக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எப்படி தச்சு கொடுத்தாலும் அவங்க காசு கொடுக்க போறது இல்ல, 10 நாள் கழிச்சு தான் கொடுக்க போறாங்க, இல்ல 1 மாசம் கழிச்சு தான் கொடுக்க போறாங்க, எதுக்கு போட்டு தச்சுக்கிட்டு, இந்த மாதிரி எண்ணத்துல தைக்காம இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்களும் அப்படிதானா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். நிறைய பேர் இதுக்கான சொல்யூஷனுமே என்கிட்ட கேக்குறீங்க. நானுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எனக்கு பிளவுஸ் வந்தா போதும், காசு 1 மாசம் கழிச்சு கொடுத்தாலும் பரவாயில்ல, ஒரு வாரம் கழிச்சு கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரிதான் நானும் யோசிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, நம்ம செய்யற வேலைக்கு உடனே காசு தரும்போது அடுத்த நாள் தைக்கிறதுக்கு நமக்கு இன்னும் மோட்டிவேட் ஆகும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இவ்வளவு நாள் வந்த கஸ்டமரை விட இதுக்கப்புறம் வர்ற கஸ்டமர்கிட்ட நான் என்ன பழகினேன் அப்படின்னா, எனக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு நீங்க சட்டை வாங்கிக்கோங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சேன். அது சொல்லும் போது நிறைய பேர், என்னோட பழைய கஸ்டமரே நிறைய பேர் என்ன இந்த அக்கா திடீர்னு இப்படி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா போக போக அதுக்கப்புறம் அவங்களே புரிஞ்சுக்கிட்டு அமௌண்ட் கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒரு சில கஸ்டமர் நம்மளை விட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். எனக்குமே அந்த மாதிரி ஒரு 10 கஸ்டமர் கிட்ட போனாங்க. ஆனா அவங்க எங்க தைச்சாலுமே என்கிட்ட தைக்கிற மாதிரி இல்ல அப்படிங்கறத அவங்களுக்கு புரிஞ்ச உடனே, காசு கொடுத்துட்டே தைப்போம் அப்படிங்கிற மாதிரி என்கிட்டே வந்துட்டாங்க. என்னன்னா, உங்க தையல் பிடிச்சிருக்கு, உங்களோட ஸ்டிச்சிங் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க வேற யாருக்கிட்டையும் போய் செட் ஆகாது. ஏன்னா ஒரு கஸ்டமருக்கு ஒருத்தங்க பிளவுஸ் தைச்சாதான் பிடிக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேற யார்கிட்ட போய் தைச்சாலும் அது சரிப்பட்டு வராது. அதனால நீங்க தைரியமா சொல்லுங்க. நீங்க பிகினரா இருக்கீங்க, இப்பதான் நீங்க தையல் தொழில் பழகுறீங்க, வீட்டுல இருந்து நீங்க தச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா இப்ப இருந்தே நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வாங்குற அமௌண்ட் கம்மியா இருந்தாலும் சரி, இல்ல ரொம்ப அதிகமா வாங்கினாலும் சரி, அமௌண்ட்டை கொடுத்துட்டு அவங்க வாங்குற மாதிரி. இப்போ நீங்க 2 பிளவுஸ் தைக்கிறீங்க, அதுக்கு ஒரு 400 ரூபாய் சார்ஜ் ஆகுது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 300 ரூபாயாவது அவங்க கையில இருந்து வாங்குங்க. அப்பனா மட்டும்தான் நம்மளால அடுத்த நாள் பிளவுஸ் தைக்க முடியும். கஸ்டமர்கிட்டயுமே இவங்க காசு கரெக்டா கொடுத்துருவாங்க, இவங்க கொஞ்சம் ஓபி அடிப்பாங்க, அதாவது 1 மாசம் கழிச்சு தரேன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு நம்ம போன் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி கஸ்டமருக்கு தச்சு கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி கஸ்டமருக்கு தைக்காம இருக்கிறதான் பெஸ்ட். ஏன்னா அவங்களுக்கு தச்சு கொடுத்துட்டு அவங்க வீடு தேடி போய் நம்ம அலையிறத விட, நம்ம அவங்கள தைக்கல அப்படின்னா நம்ம அலைய வேண்டிய அவசியமும் இருக்காது. அதனால அந்த மாதிரி கஸ்டமர் இருக்காங்க. ஒரு தடவை நீங்க ஒரு கஸ்டமரை பார்க்கும்போது தெரியாது, அவங்க தச்சு வாங்கிட்டு போய் அவங்க அமௌண்ட் கேட்கும்போது எப்படிலாம் ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம்
அவங்களுக்கு கடன் கொடுக்கறத நிப்பாட்டுங்க. இன்னொன்னு ஒரு சிலர் வந்து 1ஆம் தேதி ஆனா சம்பளம் போட்ட உடனே நமக்கு வந்து அமௌண்ட்ல போட்டுருவாங்க, அக்கௌண்ட்ல போட்டு விட்டுருவாங்க. அப்படி இருக்கவங்கள வந்து நீங்க அவாய்ட் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி கஸ்டமர் வந்து நமக்கு தேவைதான். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து மாச சம்பளமா இருக்கும், ஒரு சிலருக்கு வார சம்பளமா இருக்கும். அவங்க வந்து அவங்களோட ப்ரொசீஜர் படி போடுவாங்க. அப்படிங்கும்போது அவங்க கரெக்டா குடுக்காங்க அப்படின்னா நீங்க கரெக்டா இருந்துக்கோங்க. இன்னொன்னு வீட்ல இருந்து தைக்கிறவங்ககிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம வீட்ல தானே இருந்து தைக்கிறோம். எப்பனாலும் தச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசால்ட்டுத்தனம். அந்த அசால்ட் வந்து இருக்கவே கூடாது. ஏன்னா, இன்னைக்கு வந்து நான் ஒரு 10 மணிக்கு வேலை முடிச்சுட்டேன். ஒரு வேலைக்கு போறேன் அப்படின்னா, நான் ஒரு 10 மணிக்கு உள்ள போயிட்டு சாயந்தரம் தான் வருவேன் அப்படின்னா, அதே மாரி தான் இந்த வேலைக்கும். இந்த வேலைக்குன்னு ஒரு டைம் நீங்க ஒதுக்கிக்கோங்க. உங்களுக்கு எந்த டைம் ஓகேவோ அது. ஒரு சிலருக்கு வந்து காலையிலேயே வேலை செஞ்சு முடிச்சுருவீங்க. அவங்க வந்து காலையிலேயே வந்து டைம் எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு மதியம் வரைக்கும் வேலை இருக்கும். ஏக்கா மதியம் வந்து நான் சமைப்பேன் திரும்ப அப்படிங்கிறவங்க, மதியம் முடிச்சதுக்கப்புறம் நீங்க வந்து எடுத்துக்கலாம். உங்க டைம் எப்படி இருக்கோ அத பொறுத்து ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் வந்து உங்களுக்கு தையலுக்குன்னு நீங்க எடுங்க. எப்பவுமே வந்து ஒரு வருமானம் சம்பாதிக்கிறோம், ஒரு தொழில் வீட்ல இருந்து பண்றோம் அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு டைம் செட் பண்ணா மட்டும் தான் நம்மளால அந்த வேலைய செய்ய முடியும். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் நம்ம ஒரு வேலையா ஸ்கிப் பண்ண அந்த வேலை நடக்கவும் செய்யாது. நமக்கு மொத்தமா சேர்ந்து ஒரே நாள்ல உட்கார்ந்து நைட்டு தைக்கிற மாரி ஆயிரும். அதனால இந்த பழக்கத்த வந்து வீட்ல இருந்து தைக்கிறவங்க பண்ணாதீங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம கஸ்டமர் வந்து இவ்வளவு நாள் எனக்கு நிறைய பேர் வந்தாங்கக்கா, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. என்ன ரீசன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றவங்க, அவங்க பிளவுஸ நீங்க எத்தன நாள் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத யோசிங்க. ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு இன்னைக்கு வந்து 1ஆம் தேதி, 10ஆம் தேதி கேட்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு நான் 5ஆம் தேதியே குடுத்துட்டேன் அப்படின்னா, அவங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரும். இந்த பொண்ணு கேட்கறதுக்கு முன்னாடியே குடுத்துருவா அப்படிங்கிறது. அந்த தாட் தான் கஸ்டமர் கிட்ட நம்ம வந்து பில்ட் பண்ண வேண்டியது. அத வந்து நம்ம விதைச்சிட்டோம் அப்படின்னா, அவங்க கண்டிப்பா நம்மள விட்டு வேற எங்கேயும் போமாட்டாங்க. ஒரு சிலர் வந்து 10ஆம் தேதி தானே கேட்டிருக்காங்க, 9ஆம் தேதி நைட்டு தைச்சா போதும் அப்படிங்கிற மாரி இருப்பீங்க. அந்த மாரி இருக்காதீங்க. டைம் இருக்கு அப்படின்னா, கிடைக்கிற பிளவுஸ அப்பப்ப தச்சு குடுத்துருங்க. ஒரு கஸ்டமர் வந்து உங்ககிட்ட வந்து ப்ளவுஸ் குடுத்துட்டு, "அக்கா நீங்க வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும்போது தச்சுக்கோங்க. அவசரம் இல்ல." அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க அப்படின்னா, அந்த ப்ளவுஸ தான் நீங்க ஃபர்ஸ்ட்டு தைக்கணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அந்த வார்த்தை வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க தான் எப்பனாலும் தச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு நம்ம ஓரமா வைக்க ஆரம்பிச்சுருவோம். அது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க 1 மாசம் ஆனாலும் கேட்க மாட்டாங்க. ஆனா அவங்க அப்படி சொன்ன விஷயம் வந்து வெளியில யாருக்கும் தெரியாது. அவங்க வெளியில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "இந்த பொண்ணுட்ட நான் ப்ளவுஸ் குடுத்து 1 மாசம் ஆகுது. இன்னும் தச்சு குடுக்கல." அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவாங்க. அந்த பிளாக் மார்க் வந்து நமக்கு வரக்கூடாது. அந்த மாரி ஒரு கஸ்டமர் சொல்றாங்க அப்படின்னா, அந்த ப்ளவுஸ உடனே கட் பண்ணி தச்சு குடுக்குற மாரி நீங்க பார்த்துக்கோங்க. கடைசி 3 நாள் வந்து என்னால வீடியோ போட முடியல. ஏன் அப்டின்னா, 3 நாள் வந்து முகூர்த்த டைமு. நெறைய ப்ளவுஸு. இது போக வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து ஃபேர்வெல் டே நடந்துச்சு. அந்த பொண்ணுங்கள் வந்து செட் சாரி குடுத்துருந்தாங்க. அதையுமே நான் தைக்கிற மாரி ஆயிடுச்சு. அதனால தான் என்னால வீடியோ போட முடியல. டைமும் எனக்கு வந்து ரொம்ப வந்து கரெக்ட்டா இருந்த மாரி இருந்துச்சு. அதனால தான் என்னால வீடியோ போட முடியல. இன்னொன்னு என்ன அப்டின்னா, நான் வந்து சாரி ஃப்ரீ ப்ளீட் பண்றதையும் நான் பண்ணி குடுத்ததுனால தான் எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஏன்னா, ஒரு சில அந்த பிள்ளைங்கலாம் வந்து எனக்கு ஃப்ரீ ப்ளீட் பண்ணி குடுத்துருங்கக்கா அப்டிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து எனக்கு ஓனா பண்ணியிருக்கேன். வெளியில வந்து கஸ்டமருக்கு வந்து 1, 2 பேருக்கு ரொம்ப தவிர்க்க முடியாதவங்களுக்கு நான் குடுத்துருக்கேன். இவங்க வந்து என்ட்ட கேட்ட உடனே என்னால நோ சொல்ல முடியல. "அக்கா நீங்க பண்ணி குடுங்க" அப்படிங்கிற மாரி சொல்ட்டாங்க. "அதுக்கு எவ்வளோ சார்ஜோ நான் அத பே பண்ணிடுறேன்" அப்படின்ட்டாங்க. அதனால அதுவுமே பண்ணி குடுத்ததுனால தான் என்னால பண்ண முடியல. அதனால தையல் அப்படிங்கிறத தாண்டி நீங்க வந்து நெறைய விஷயம் வந்து தையல் தொழிலையுமே வந்து கத்துக்கணும். சாரி வந்து நம்மட்ட ப்ளவுஸ் குடுக்குறாங்க, ஒருத்தங்க வந்து தைக்க குடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ப்ரீ ப்ளீட் பண்ணி குடுக்க முடியும் அப்படின்னா, அதையுமே நான் எங்க கத்துக்கிட்டேன் அப்படின்னா, நான் வெளியில போய் யார்ட்டயும் கத்துக்கல. நான் வந்து யூடியூப்ப பார்த்து தான் கத்துக்கிட்டேன். எனக்கு வந்து ஓனா வந்து ஒரு 2, 3 தடவ பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட்டு பண்ணும்போது சில மிஸ்டேக் இருக்க தான் செஞ்சது. அதுக்கப்புறம் போக போக வந்து பழக பழக எனக்கு எங்க வீட்ல ஏதாவது ஃபங்ஷன் நடக்கு அப்படின்னா, எங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு நான் பண்ணி குடுக்க ஆரம்பிச்சேன். அப்படிதான் வந்து இந்த விஷயத்த வந்து கத்துக்கிட்டேன். நீங்களுமே வந்து இந்த மாரி விஷயங்களும் கத்துக்கோங்க. இதுலயுமே அமௌண்ட் சம்பாதிக்க முடியும். டெய்லர் தொழில் வந்து இல்லாதப்போ நம்ம ப்ரீ ப்ளீட் பண்ணி குடுத்தாலும் நமக்கு அமௌண்ட் கிடைக்கும். எப்பவுமே வந்து ஒரே இடத்துல இருந்து நமக்கு அமௌண்ட் வரும் அப்படிங்கிற மாரி யோசிக்காம, நெறைய விஷயம் நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது இல்லன்னா அது, அது இல்லன்னா இது அப்படிங்கிற மாரி நம்ம வந்து சம்பாதிக்க முடியும். இதுல வந்து எத்தன பேர் வந்து நீங்களுமே ப்ரீ ப்ளீட்லாம் எடுத்து குடுத்துருக்கீங்க சாரீல அப்படிங்கிற மாரி நீங்க சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க எவ்வளோ அமௌண்ட் வாங்குவீங்க அப்படிங்கிறதையுமே சொல்லுங்க. நான் ஒரு அமௌண்ட் வாங்கியிருந்தேன். அது கம்மியா எனக்கு அதிகமான்னு தெரியல. நீங்க சொன்னீங்க அப்படின்னா, நான் வந்து அத கரெக்ட் பண்ணிக்கிடுவேன். இந்த 3 நாள வந்து நான் வந்து நைட்டு தூங்குன டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12 மணி கிட்டத்தட்ட எந்திரிக்கும்போது ஒரு 6 மணி இப்படிதான் வந்து என்னோட டைம் இருந்துச்சு. இந்த 3 நாளுமே பயங்கர ரஷ்ஷு. ஏன்னா வந்து ஒருத்தருக்குமே வந்து நோ சொல்ல முடியல. வாங்குன ப்ளவுஸும் குடுக்கணும். இடையில இந்த மாரி ப்ளவுஸ் வரும்னு நான் எதிர்பார்க்கவும் இல்ல. அதனால ப்ளவுஸ் கிடைக்கும்போது பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாரி நான் வாங்கிட்டேன். வாங்கி வந்து விடிய விடிய உட்கார்ந்து தச்ச மாரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் வந்து ரஷ்ஷா தான் இருந்துச்சு. அமௌண்ட் கிடைக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு.
ஒரு நாள் 14 ப்ளவுஸ், ஒரு நாள் 13 ப்ளவுஸ் இந்த மாரி தான் என்னோட டைமே போச்சு. எப்படி நான் தச்சேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியல. அந்த மாரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் வந்து உடம்பு டயர்டாக தான் செஞ்சது, இல்லன்னு சொல்லல. இன்னும் இன்னைக்கும் நாளைக்கும் வந்து நான் கொஞ்சம் வந்து கம்மியா தான் தைக்கிற மாரி வச்சுக்கிடுவேன். அதுக்கப்புறம் நான் ரெகுலரா தைக்கிற மாரி தைக்க ஆரம்பிச்சுருவேன். இப்படி தான் வந்து என்னோட டைம் போச்சு. அதனால தான் வீடியோ போடல. நெறைய பேர் வந்து வீடியோ போடலையே என்னாச்சு அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருப்பீங்க. இதுதான் ரீசன், வேற ஒண்ணும் கிடையாது. உங்களுக்குமே வந்து முகூர்த்த டைம்லாம் எப்படி போச்சு? உங்களுக்குமே ப்ளவுஸ் நெறைய வந்துச்சா? அப்படிங்கிறதையுமே நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு வந்து இந்த முகூர்த்த டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா தான் போச்சு. வழக்கமா வந்து முகூர்த்த டைம் அப்படின்னா கொஞ்சமா இருக்கும். ஓரளவுக்கு வந்து நான் முடிக்கிற மாரி தான் இருக்கும். இந்த தடவ வந்து எனக்கு ஜாஸ்தி இருந்தனால, என்னால வந்து சில பேர்ட்ட வந்து நோன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக நான் வந்து ஏன்னா என்னோட ரெகுலர் கஸ்டமர்ட்ட வந்து நான் எப்பவுமே நோ சொன்னதே கிடையாது. அதனால வேற வழி இல்லாம நான் தைக்கிற மாரி ஆயிடுச்சு. உங்களுக்குமே வந்து முகூர்த்த டைம்ல நீங்க எவ்வளோ சம்பாதிச்சீங்க? எத்தன ப்ளவுஸ் தச்சீங்க? அப்படிங்கிறதையுமே கீழ கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். டெய்லரிங் இல்ல எந்த வேலை வந்து வீட்ல இருந்து நீங்க பண்றீங்க அப்படின்னாலே, அதுக்கு தக்கன உழைப்பு போட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு நெறைய வருமானமும் கிடைக்கும். நீங்க வந்து எந்த தொழில் பண்ணாலுமே நம்ம அதுல சின்சியரா இருக்கிறோம், நம்ம கரெக்ட்டா பண்ணி குடுக்குறோம் அப்படின்னாலே, நமக்கு நமக்கு தேவையான பணம் வந்து நமக்கு அதுல கண்டிப்பா கிடைக்கும். அதனால நீங்க வந்து ஒரு வேலை செய்யும்போது முழு மனசோட, அந்த வேலைக்கு என்னென்ன நம்ம செய்யணுமோ அத கரெக்ட்டா வந்து செய்யுங்க. நம்ம கஸ்டமர வந்து ஜாஸ்தி பண்ண தான் நமக்கு வந்து நம்ம ரஷ்ஷா இருக்கும். நமக்கு நெறைய சம்பாதிக்கவும் முடியும். எப்பவுமே வந்து ஒரு நாளைக்கு 1 ப்ளவுஸ் தான் கிடைக்குது அப்படிங்கிற இடத்துல 2, 2 ப்ளவுஸ் கிடைச்சது அப்படின்னா, நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட் கிடைக்கும். அத வந்து நீங்க பாருங்க. என்னால முடியாது. நான்லாம் வந்து இப்படிலாம் தச்சுக்கிட மாட்டேன்க்கா. ஒரு நாளைக்கு 5 ப்ளவுஸ்லாம் என்னால முடியாது அப்படின்னு சொல்றவங்க, ட்ரை பண்ணி பார்க்காமயே நீங்க வந்து என்னால முடியாதுன்னு சொல்லாதீங்க. கண்டிப்பா உங்களுக்குமே வந்து சூழ்நிலை எனக்கு இந்த 4 ப்ளவுஸ் குடுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா அன்னைக்கு நீங்க தச்சுருவீங்க. நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா, அந்த ப்ரெஷரே நம்மள தைக்க வச்சுரும். அதனால நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா முடியும். உங்களுக்குமே வந்து இந்த சேனல்ல என்னென்ன வீடியோலாம் வேணும் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. அத பத்தியும் நான் பேசுறேன். நெறைய பேருக்கு வந்து கட்டிங் தேவைப்படுது. சில பேருக்கு வந்து ஸ்டிச்சிங்லயே வந்து நெறைய டவுட் இருக்கு. அந்த மாரி விஷயங்களுமே கீழ கமெண்ட் பண்ணுங்க. அத வந்து நான் ஷார்ட்ஸா வந்து உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். என்னன்னா இந்த 1 மாசம் வந்து பயங்கர ரஷ்ஷா இருந்தனால தான் என்னால வந்து கரெக்ட்டான வீடியோவா கரெக்ட்டா கொண்டு போக முடியல. இனிமேல் வந்து நம்ம சேனல்ல கரெக்ட்டா வீடியோ வந்துரும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்பதான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோல சொன்ன எல்லா விஷயங்களுமே நான் ஃபாலோ பண்றதா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தேங்க் யூ.